தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பற்றி அறிந்து வியந்த ஜெர்மன் முதலீட்டாளர்கள். ஐரோப்பிய பயணம் தொடர்பாக உங்களில் ஒருவன் செயலிக்கு வந்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். இங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ் தாண்டி எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம்னு ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதை பார்த்து அவங்க தமிழ்நாட்டை பற்றி வியந்து பேசுனாங்க. முதலீட்டாளர்கிட்ட பேசும்போது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணவர்களிடம் சாதிய உணர்வு மற்றும் பாலின பாகுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள ஆசிரியர்களுக்கு அறிவுரை. சென்னை செம்பரம்பாக்கத்தில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வழியெங்கும் திரளான மக்கள் திரண்டு வரவேற்பு. நெல் கொள்முதலின் போது மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குகின்றனர். திருவாரூர் பரப்புரையில் பச்சை துண்டு அணிந்து பேசிய தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. திமுக தலைவரின் சொந்த மாவட்டமான திருவாரூரில் அடிப்படை வசதி இல்லை. திருவாரூர் மாவட்டத்தை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் விஜய் விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட தெற்கு வீதியில் பயங்கர நெரிசல். மயங்கி விழுந்த இளம் பெண். மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காகவே சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் என விஜய் விளக்கம். தொண்டர்களை சந்திக்க காவல்துறை கடும் கட்டுப்பாடு விதிப்பதாக நாகை பரப்புரையில் குற்றச்சாட்டு. சனிக்கிழமை உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். திருவாரூர் நாகை மாவட்டங்களில் திமுக சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். விஜய் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் 4 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகள் குறித்து விளக்கம். சினிமா துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு அறிவிப்பு. சினிமாவுக்கு மோகன்லால் ஆற்றிய அளப்பரிய பங்குக்காக அறிவித்தது மத்திய அரசு. முதல் அரசியல் எதிரி சாதிதான். சென்னையில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு. தங்கம் விலை 480 ரூபாய் உயர்வு. சவரன் 82,320 ரூபாய்க்கு விற்பனை. வேலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. தற்காலிக மண் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாயில் வணிக ரீதியான 2 கப்பல் கட்டும் தளங்களை அமைக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பேட்டி. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம்.
குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி நமது தேவைகளுக்காக மற்ற நாடுகளை சார்ந்திருக்க கூடாது என அறிவுரை. சிறுநீரக மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நியமித்ததற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. H-1B விசாதாரர்கள் நாளைக்குள் அமெரிக்கா திரும்ப வேண்டும். மைக்ரோசாப்டை தொடர்ந்து அமேசான் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு கெடு. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பற்றி அறிந்து வியந்த ஜெர்மன் முதலீட்டாளர்கள். ஐரோப்பிய பயணம் தொடர்பாக உங்களில் ஒருவன் செயலிக்கு வந்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். இங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ் தாண்டி எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம்னு ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதை பார்த்து அவங்க தமிழ்நாட்டை பற்றி வியந்து பேசுனாங்க. முதலீட்டாளர்கிட்ட பேசும்போது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நுழைவுநிலை பயிற்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணவர்களிடம் சாதிய உணர்வு மற்றும் பாலின பாகுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள ஆசிரியர்களுக்கு அறிவுரை. சென்னை செம்பரம்பாக்கத்தில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வழியெங்கும் திரளான மக்கள் திரண்டு வரவேற்பு. நெல் கொள்முதலின் போது மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குகின்றனர். திருவாரூர் பரப்புரையில் பச்சை துண்டு அணிந்து பேசிய தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. திமுக தலைவரின் சொந்த மாவட்டமான திருவாரூரில் அடிப்படை வசதி இல்லை. திருவாரூர் மாவட்டத்தை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் விஜய் விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட தெற்கு வீதியில் பயங்கர நெரிசல். மயங்கி விழுந்த இளம் பெண். மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காகவே சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் என விஜய் விளக்கம். தொண்டர்களை சந்திக்க காவல்துறை கடும் கட்டுப்பாடு விதிப்பதாக நாகை பரப்புரையில் குற்றச்சாட்டு. சனிக்கிழமை உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். திருவாரூர் நாகை மாவட்டங்களில் திமுக சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். விஜய் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் 4 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகள் குறித்து விளக்கம். சினிமா துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு அறிவிப்பு. சினிமாவுக்கு மோகன்லால் ஆற்றிய அளப்பரிய பங்குக்காக அறிவித்தது மத்திய அரசு. முதல் அரசியல் எதிரி சாதிதான். சென்னையில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு. தங்கம் விலை 480 ரூபாய் உயர்வு. சவரன் 82,320 ரூபாய்க்கு விற்பனை. வேலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. தற்காலிக மண் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.
நீலகிரி, தேனி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாயில் வணிக ரீதியான 2 கப்பல் கட்டும் தளங்களை அமைக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டி. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி நமது தேவைகளுக்காக மற்ற நாடுகளை சார்ந்திருக்க கூடாது என அறிவுரை. சிறுநீரக மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நியமித்ததற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. H-1B விசாதாரர்கள் நாளைக்குள் அமெரிக்கா திரும்ப வேண்டும். மைக்ரோசாப்டை தொடர்ந்து அமேசான் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு கெடு.